அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அப்படின்ற அன்பே சிவன். இந்து ரெபேக்கா வர்கீஸ் மேம் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை, முகுந்த் ஒரு தமிழர் அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார் தமிழனா தெரிஞ்சாரு. டீம் ஒர்க் இஸ் ட்ரீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு 100% கொடுக்கும் பொழுது அது என்ன மேஜிக் நிகழ்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த அமரன். நான் எப்பவும் சொல்றது தான், அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அப்படின்ற அன்பே சிவன் கமல் சாரோட டைலாக். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆகும்போது என் மைண்ட்ல இருந்தது. அந்த வரி இன்னமும் மாறவில்லை. இந்த அமரன் எப்பெல்லாம் அமரனை யோசிச்சாலும் அந்த டைலாக் எனக்கு மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். இந்த அமரன் இப்படி நடக்கிறதுக்கு காரணமா இருந்த உலக நாயகன் கமல் சாருக்கு முதல் நன்றி. படம் ரிலீஸ் அன்னைக்கு இந்த 2 ஆண்டுகள்ல வந்து நான் கமல் சார் 2 ஆண்டுகளா அப்பப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த 2 ஆண்டுகள்ல வந்து முதல் சந்திப்புல வந்து ரொம்ப பெரிய தூரம் இருந்தது 2 பேருக்கும் நடுவுல. ஏன்னா அப்பதான் சந்திக்கிறோம், அடிக்கடி சந்திச்சது இல்லை. சாருக்கு என்னை பத்தி ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும். ஆனா இப்ப அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப ஒரு சின்ன இது தான். சார் ஊர்ல இருந்து வந்த உடனே சார் எனக்கு கொடுக்குற அந்த ஹக்குக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சார் ஃபோன்ல பேசும்பொழுது என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு படம், நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுங்க, நிச்சயமா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்போல இருந்து அமரன் ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படின்றது இது தெரிஞ்சதுதான். அது ராஜ்குமார் அவர்கள் கதை சொன்ன டைம்ல இருந்து இது தெரிஞ்சதுதான். ஆனா இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா மாறுங்கிறது வந்து சார் சொன்ன அந்த வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா கமல் சார் பார்க்காத சக்சஸோ பார்க்காத ரோலோ பேர் புகழ் விருதுகள் எதுவுமே கிடையாது. இவ்வளவும் பார்த்த பிறகும் அவங்க தயாரிப்புல ஒரு படம் வந்து என்ன நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வைக்குது அப்படின்னா அதை விட ஒரு, ஏன்னா எங்க தயாரிப்பாளர் இவ்வளவு காசை நம்பி போட்டிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். நீங்க ஊர்ல இருந்து வந்தவொடனே பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமல் சாருடைய கம்பெனி ஆரம்பிச்சது நல்ல திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். அதை தொடர்ந்து எடுத்துட்டு போறது மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் இந்த இடத்துல நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். என்னன்னா இந்த படம் வந்து ரொம்ப பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். நீங்க படம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய பட்ஜெட். ஆனா மகேந்திரன் சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு ஏரியா கூட விற்கல. என்ன காசு வருதோ வித்துட்டு நம்ம என்ன கிடைக்குதோ போட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்காம, இது ஏன் படம், நான் ஏன் காசு போட்டு எடுத்திருக்கேன் தெரியுமா, இந்த கதை அப்படி, இந்த டைரக்டர் அப்படி, இந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஓன் பண்ணாங்க ஒவ்வொரு செகண்ட், இந்த செகண்ட் வரைக்கும். இதுக்கப்புறம் இன்னும் இந்த படம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அமரன் சம்பந்தமா எதுனாலும் மகேந்திரன் சார் ஓன் பண்ணுவாங்க. அது நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச விஷயம். அவங்க இப்போல இருந்து இல்லை, விஜய் டிவில இருந்த டைம்ல இருந்து ஒரு விஜய் அவார்ட்ஸ் நடத்தணும்னா அவங்க அதுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்கன்றதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அதை இந்த அமரனுக்கும் பார்த்தேன். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு படம் ப்ரமோஷன் பண்றதுங்கிறது இல்லை விஷயம், இது என்ன மாதிரி படம், இதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், யார்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணுங்கிறது இது மொத்தமா ஓன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம நடிச்ச படம் நமக்கு நெருக்கமா இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் வியாபாரம் மட்டுமே பார்ப்பாங்க, அவங்க இதை வியாபாரமா பார்க்கல, இது ஒரு பேஷனா எடுத்து பண்ணாங்க. அதுக்கும் தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் சார். அவங்க இங்க ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க, நான் என் இடத்துக்கு போறேன்னு சொல்லி எங்கேயோ ஒரு லாஸ்ட் ரோலுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க லாஸ்ட் ரோல்ல இருந்து இவ்வளவு வேலையும் பார்த்து எங்களை ஃப்ரண்ட் ரோல் இப்படி மேடையில் நிக்க வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் சார். அண்ட் எங்க உசிலம்பட்டிக்காரர் டிஸ்னி அவர்கள், அவரும் இந்த பக்கம் வர மாட்டார், நேரம் ஓடி இருப்பாரு. அவர் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. இந்த படத்துக்காக எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்து இந்த படத்தோட நீ படம் ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இணை தயாரிப்பு டிஸ்னின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரமோஷன் இந்த படத்துல அவர் நிகழ்ந்தது காரணம் அவருடைய உழைப்பு தான். டிஸ்னியா வாழ்த்துக்கள். அண்ட் சோனி பிக்சர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. டிஸ்னினா உங்களுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு, பட் ஸ்பெஷலாக இன்னொரு தேங்க்ஸும் சொல்லணும், அதை நான் நேரில் மீட் பண்ணும்போது சொல்கிறேன். சோனி பிக்சர்ஸ் அதில் இருக்க டீம் எல்லாருக்கும், அவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அண்ட் வேக்கி, நண்பர் வேக்கி அவருக்கும் தேங்க்ஸ். அவர் மும்பையில் இருக்காரு, அங்கேருந்து மெசேஜ் போட்டே இருக்காரு. பிரதர் அப்படிதான் பேசுவார் அவரு, பிரதர் எவ்ரிபடி இஸ் கோயிங் மேட் ஹியர் பிரதர், எவ்ரிபடி இஸ் காலிங் மீ அண்ட் கங்க்ராச்சுலேட்டிங் அப்படின்னு. தேங்க்யூ வேக்கி, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அண்ட் ஆர்கேஎஃப்ஐ டீம் எல்லாருக்கும், மேனேஜர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, செந்தில் சார், ஸ்ரீதர் சார் எல்லாம் இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும்.
அண்ட் என்னுடைய இயக்குனர், அமரன் படத்தின் இயக்குனர், ஒரு பிளாக் பஸ்டர் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களே. அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு சாமின்னு கூப்பிட்டு இப்போ அது 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 வேற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டு இருக்காது. அவர் கதை சொல்லும் பொழுது இது நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும்னு நினைச்சேன் நான். இந்த படத்தின் மேல நான் எப்பவுமே சொல்றதுதான், கதை கேட்ட அந்த செகண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுற இல்ல ரிலீஸ் அன்னைக்கு அந்த செகண்ட் வரைக்கும் ஒரு துளி கூட எனக்கு டவுட் கிடையாது இந்த படத்துல இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு. ஆனா அவர் அதுக்கான கதை மட்டும் எழுதல, இந்த கதைக்கான ரிசர்ச் ஒரு வருஷம் போச்சு. இந்த கதையை எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதுக்குள்ளே இதுல கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஹீரோ எப்படி இருக்கணும், அனைத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்துட்டாரு. அவர் ரொம்ப கிளியரா இருந்ததுனால எனக்கு வந்து என் வேலை வந்து ரொம்ப சுலபமா இருந்தது. பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுவும் எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை, அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் ஆள் அவரே பிடிச்சி கொடுத்தாரு. அண்ட் ராஜ்குமார் பெரியசாமி சார், உங்களை வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மணிரத்னம் சார் படம் பாக்குற மாதிரி இருந்தது இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட சந்தோஷமான ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க அவரோட ஆர்டன் ஃபேன். நீங்க பேய் மாதிரி வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவோம்ல, பேய் மாதிரி வேலை பார்க்கறது என்னன்னா, அது இந்த ராஜ்குமார் பெரியசாமி வேலை பார்க்கறது தான். நீங்க அவர் ஹோட்டல் ரூமுக்கு போனீங்கன்னா நைட்லாம் தூங்க மாட்டாரு. நாளைக்கு என்ன அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரு. இது அப்படி இது எப்படி இது அப்படின்னு. இது ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லாம் கிடையாது. கடந்த 3 ஆண்டுகள், எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் அவருக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும், நான் என் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போயிருக்கேன், வெளியில போயிருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், மீட்டிங் போயிருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன், ஷூட்டிங், எடிட்டிங், இந்த அமரன் பற்றி மட்டும்தான் அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இது வந்து கரியர் டிஃபைனிங் ஃபிலிம் அப்படின்லாம் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது எல்லா கிரெடிட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த படம் பண்ணதே சந்தோஷம். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைவர் பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, சிவா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க எங்கேயுமே எனக்கு சிவகார்த்திகனே தெரியல, எனக்கு எஸ்கேவே தெரியல இதுல எங்கேயுமே அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. நீங்க மாவீரன் ஒரு படம் பண்றீங்க, அயலான் ஒரு படம் பண்றீங்க, டாக்டர்னு ஒன்று பண்றீங்க, அமரன் ஒரு பண்றீங்க, நீங்க பெருசா யோசிக்கிறீங்கல்ல அப்படின்னாங்க. நிச்சயமா பெருசா வித்தியாசமா பண்ணணுன்றதுதான். பட் அது இந்த மாதிரி திறமையான இயக்குநர்கள் வரும்பொழுதுதான் நான் நினைக்கிறத வந்து அழகா ஸ்கிரீன்ல காட்ட முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இன்னும் நீங்க பயங்கரமான படங்கள் பண்ண போறீங்க, உங்களோட விஷன் எனக்கு தெரியும். ஸோ அது இன்னும் சிறப்பாக தான் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உங்களுடைய உழைப்புக்கு ஆக்சுவலாக கம்மி, இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் சாய் பல்லவி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்க இந்த ரோல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், நான் வந்து எனக்கு சூப்பர் அந்த ரோல் டன். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நம்மளோட பிசிக்கலா மென்டலா என்ன உழைப்பு இந்த கேரக்டருக்கு நம்ம மேஜர் ரோல் போட்டாலும் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மர் வேணும். அப்பதான் இந்த உழைப்பு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த போர்ஷன்ல நான் என்னுடைய மேக்சிமமா கொடுக்கணும். இது ரெண்டும் சரியா அமைஞ்சாதான் இந்த படம் ஸ்பெஷலா இருக்கும்ன்றது கதை கேட்கும்போது தெரிஞ்சது. இப்போ எல்லாரும் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரியலா இருந்தீங்க ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்றாங்க. கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்ததுன்னு சொல்றாங்க. இதுல என்ன பியூட்டினா, நீங்க படத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் பார்க்க முடியாத மாதிரியோ இல்ல ரொம்ப நெருக்கமான காட்சிகளோ இந்த படத்துல கிடையவே கிடையாது. ஸ்டில் எல்லாரும் அந்த கெமிஸ்ட்ரியை ஃபீல் பண்றாங்க. அது வந்து அவங்க அந்த இடத்துல அந்த ஒரு ரோல் பண்ணது ஒரு மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் சாய் பல்லவி வந்து எப்பவுமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மர், நிறைய மெமரபிள் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அப்படி ஒரு பெர்ஃபார்மருக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் சக்சஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தமிழ்ல முக்கியமா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கமர்ஷியல் சக்சஸ் இந்த அமரன் அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவார்ட் நிறைய அவங்க வச்சிருக்கிறாங்க. 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் இப்படி வச்சு போட்டோலாம் நான் பார்த்தேன். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வரும் கூட, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். அடுத்து நீங்க சோலோவா பண்ற படங்களே இன்னும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் நிச்சயமா நடக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் நீங்க. உங்களோட ஒர்க் பண்ணது சந்தோஷம். நான் ஆடியோ லான்ச்ல சொன்னேன், பிரேமம்ல மலர் டீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த படம் அந்த மலர் டீச்சரை 1 ஸ்டெப் தாண்டிடுச்சு, அது என் படத்துல நடந்துச்சுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ரோலை நான் எதுவும் தப்பா சொல்ல, மலர் டீச்சரும் சூப்பர் தான். அதோட 1 ஸ்டெப் ஹையரா எனக்கு இந்த ரோல் பிடிச்சிருக்கு. அண்ட் ராஜீவன் சார் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் பொழுது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சு டைட்டில்லாம் வச்சு எழுதுவேன். நானே ஒரு போஸ்டர் டிசைன்லாம் பண்ணுவேன். அந்த போஸ்டர் டிசைன் பண்ணும்போது நானே டைரக்டர்னு போட்டு என் பேர் போட்டு
கீழே வந்து மியூசிக் இசை ஹாரிஸ் ஜெயராஜ். ஏன்னா எனக்கு கௌதம் மேனன் சாரோட டீம் அப்படியே பிடிக்கும் எனக்கு. கலை இயக்குனர் ராஜீவன் அப்படிலாம் நான் எழுதுவேன். நான் எழுதி ஒளிப்பதிவு ஆர்டி ராஜசேகர் இப்படிலாம் எழுதுவேன். நான் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலேஜில் அதெல்லாம் நான் நினைச்சு நான் எழுதலை சார், பட் இது நடந்துச்சு. நான் ஒரு ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணும்போது சாரை வந்து பேசுறது கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வாகைஸோட ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கரமான ஒரு கலை இயக்குனர் இவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். விஜய் பிரதர் மாதிரி இப்படி போனேன். வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டாரு. சார் இதை நீங்க மெசேஜ்லயே அமைச்சிருக்கலாமே சார்னு சொன்னேன். ஒரு மனிதன் மாறவே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அவர் வந்து ஒரு உதாரணம் நினைக்கிறேன். அவர் டீம்ல அவர் மாதிரியே ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சிருக்காரு. அவரும் எதுவுமே, பட் ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கும். சேகர் சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் கலை அவர் வந்து ரெமோலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரூபனோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர். இந்த படத்துல வந்த எல்லா கட்ஸும், ஃபர்ஸ்ட் டீசரா இருக்கட்டும், இல்ல சாய் பல்லவியோட இன்ட்ரோவா இருக்கட்டும், இல்ல ட்ரெய்லரா இருக்கட்டும், அந்த கட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. இதெல்லாம் படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்ததுக்கு ஒரு முக்கியமான டூல். தேங்க்யூ கலை அண்ட் பெஸ்ட் விஷஸ். அண்ட் சாய் டிஓபி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நாங்கள் சாரை சூப்பர் ஸ்டார் சாரை பார்க்கும்பொழுது, ரஜினி சாரை பார்க்கும்போது எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண இவர் தான் டைரக்டர் அப்படின்னா, வாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாங்க. சாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இவர் தான் சார் படத்தோட கேமராமேன். நீங்கள் தான் கேமராமேனா? இந்த படத்துக்கு நீங்க தான் கேமராமேனா அப்படின்னு கேட்டாங்க. அவன் சார் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வயசு, இது எத்தனாவது படம் கேட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் படம்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சாய் வந்து இப்ப சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் ஷூட்டிங்லயும். நிறைய பேருக்கு இந்த ஷூட்டிங்ல வந்து கண்ணா பின்னாடி அடிபட்டு ரத்தம்லாம் ஊத்தி இருக்கு. அதுல சாய்க்கும் உண்டு. ஏன்னா நிறைய ஹேண்டில் ஷாட்ஸ் உண்டு. இன்டர்வல் பிளாக் எடுக்கும் பொழுது கேமரா தூக்கிட்டு என் முன்னாடி ஓடிட்டு இருந்தாரு. அப்படியே டமால்னு விழுந்தாரு. ஒரு 4 பேர் ஷூட்டிங்ல வேக வேகமா ஓடி வந்து கேமராக்கு என்னாச்சுன்னு பார்த்தாங்க. நான் மட்டும் தான் போய் சாய்க்கு என்னாச்சுன்னு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் கேமரா அப்புறம் வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, பட் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு ½ hour கழிச்சு பார்த்தா பேண்ட் ஃபுல்லா ரெட்டா இருந்தது, ரத்தமா இருந்தது அது. பட் அதை பத்தி வரி பண்ணாம ஷூட் பண்ணாரு. ஆனா இதே சிரிப்பு தான், இதே ஸ்மைல் தான். இந்த சந்தோஷ மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கட்டும் சாய். அண்ட் அடுத்து நான் முருகர் சாருக்கு அப்புறம் ஒரு படம் பண்ண போறேன். அந்த படத்துலயும் சாய் தான் டிஓபியா பண்றாரு. ஸோ வெரி ஹாப்பி சாய் உங்களோட ஒர்க் பண்றது. அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் என்னோட ரொம்ப வருட நண்பர். ஆனால் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் அமைஞ்சுது. அது இந்த அமரனுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மியூசிக்கில் வந்து ஜிவி வந்து ஏற்றுனான்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் த சாங்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த பிஜிஎம். அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி சாய் பல்லவியோட இன்ட்ரோ பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் ரிங் டோன் ஆயிடுச்சு. இனி எங்கே ஒரு மாஸ் பிஜிஎம் போடணும்னா அந்த இன்டர்வல் பிஜிஎம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமான இருந்த விஷயம் வந்து, நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பாக்ட் ஆடியன்ஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நினைப்போம்ல, அது அந்த 100 crores 200 crores பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி இல்லை. படம் பண்ணும்போது இன்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஐ திங்க் படம் நடிச்ச எல்லாத்துக்குமே அது இருந்துச்சுன்ட்டு. வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால பண்ண முடியும். எங்க ஒரு கேரக்டரும் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ட்ரூவா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதியிருக்கணும். நான் அதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், டைரக்டர் ராஜ்குமார் கிட்ட. அவர் வந்து ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஜட்மெண்டல் சைட்ஸ் எடுத்து அது எதுவுமே இல்லை. ஒரு கேரக்டருக்கும் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து காட்ட வைப்பாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாங்க ரிலீஸ் ஆன அப்புறம். அவங்களோட அப்பாவும் வந்து இறந்துருக்காரு. பட் அவர் வந்து ஆர்மியில் இருந்தில்ல, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து. அப்போது அவங்க சொன்னாங்க, நிறைய நாளுக்கு எனக்கு கோபமாக இருந்துச்சு அம்மா மேலே. ஏன்னா அவங்களோட தாத்தாவும் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க ஃபேமிலியே இருக்கிறவங்க வந்து சோஷியல் சர்வீஸ்லேயே இருந்த ஒரு ஃபேமிலி. அப்போ இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்பா எதுக்கு என் கூட இல்லை, அப்பா எதுக்கு எனக்காக இது பண்ணல, அம்மா எதுக்கு அப்பா இப்படி விடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த படம் பார்த்த உடனே எனக்கு நிறையா ட்ராமா இருந்ததெல்லாம் வந்து ஹீல் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னோட அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்துக்காக வந்து போராடுற எந்த இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், அது ஒரு என்ஜிஓ வைக்கட்டும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் சண்டை போட்டு நம்ம யாராவதுக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இருக்கட்டும். ஸோ ஒரு ஆளும் வந்து இன்னொரு ஜீவனுக்காக பண்ணுற விஷயத்த வந்து ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. என்னோட அம்மா கூட நான் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தேன்ட்டு. ஸோ இன் அ லாட் ஆஃப் வேஸ் நாங்கள் நினைச்சது வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஜேர்னி வழியாக வந்து நம்ம இன்னொரு பெரிய பாப்புலேஷனை காட்டுவோம். இப்போ
இருக்கிற அங்கே ராணுவ வீரர்கள் எல்லாத்தோட லைஃப்பை வந்து காட்டுவோம், அவங்களோட ஃபேமிலி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து காட்டுவோம். ஏன்னா இப்போ நமக்கு நடுவில் இப்போ இங்கேருந்து வெளியில போய் ஒரு மாலுக்கு போனா இல்லைன்னா ரோட்ல எங்கேயாவது பஸ்ல போனா கூட அவங்க நமக்கு நடுவில் தான் இருக்காங்க. அவங்க பண்ற சாதனை எல்லாம் வந்து ரொம்பவே பெருசு, இது தெரியாது. ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன்ல நீங்க எல்லாம் வந்து பேசுறது, இப்போ தியேட்டர் விட்டு வெளியில வரும்போது எல்லாம் அழுதுட்டு பேசுறாங்கல்ல, இதை பார்த்தா ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அட்லீஸ்ட் எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் அங்கே வந்திருக்குன்ட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ். என்ன கேட்டா ஒரு ஆக்டரா வந்து நமக்கு நிறைய படம் வரலாம் நம்மளோட ப்ராவஸை காட்டுறதுக்கு, இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது பெரிய படத்துல நம்ம இருக்கோம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு. பட் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எங்க வந்து ஒரு சில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பத்தி நம்ம பேசாம இருந்து அதை பத்தி ஒரு கரெக்டா அவ்வளோ ஆத்தென்டிக்கா காட்டுறதுங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு டைம் டப்பிங் எல்லாம் வந்து ஆஸ் ஆக்டர்ஸ் நமக்கு தெரியும் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு. டப்பிங் ஸ்டுடியோல ஏசி போட்டிருப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு குஷன் இருக்கும், நின்றுட்டு பேசுவோம், பிரேக் எடுப்போம். அங்க இந்த படத்துக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஐ எம் ஆஸ்ட்ரக் பை வாட் ஹேப்பன். அங்கே காஷ்மீர்ல இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி நடிக்க வச்சாங்கன்ட்டு அது அவ்வளோ ஒரிஜினலா இருந்துச்சு. அந்த அந்த ஃபியூனரல் சீனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த அம்மா வந்து கீழே விழுந்து கதறதா இருக்கட்டும், அது அவ்வளோவே புதுசா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே. அப்போ அவர் ஒரு கிளிப் காட்டியிருந்தாங்க, ஒரு டப்பிங் ஸ்டுடியோ அங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு குட்டி ரூம், ஐ திங்க் இவ்வளோ குட்டியா இருக்கும், அதுல ஏசி இல்லை, ஃபேன்ல அப்படியே வேர்த்து கொட்டிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. அவ்வளோ பேஷனேட்டா இருக்காங்க. அங்க நம்ம யோசிக்கிறோம்ல இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை இருக்கா, பட் அதை மீறி அங்க ஒரு கிராஃப்ட்டுக்கு ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து அவங்க அவ்வளோ ஒரு தெரியல என்ன யோசிச்சாங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு அவங்க இப்போ ஃபேஸ் இல்லாத ஆளுங்க, இப்போ எனக்கு சாய்பலன்னு ஒரு பேர் இருக்காங்க, எல்லாம் வந்து அவங்க ஆனாலும் they gave it their everything more than what we might have given. ஸோ இந்த படம் வந்து சும்மா சக்ஸஸ்ன்னு நாங்கள் இங்கே இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் who worked at the behind the camera and to make this happen. ஸோ இது எல்லாரோட இன்டென்ஷன்ஸ், எல்லாரோட ஒரு நல்ல மனசு, அது வந்து ஆடியன்ஸுக்கு சம்டைம்ஸ் அது புரிஞ்சுக்கும். அண்ட் அப்படிதான் வந்து இது வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப அழகாக நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க ஆன்லைன்லேயும் அண்ட் இன் பர்சன் பார்க்கும்போது கூட நிறைய பேர் ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க, ஓ இது நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்ட்டு. இந்த படம் பார்த்தோம்னா யாருமே வந்து என்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க. அதுவே ஒரு பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நான் ஒரு பார்ட்டா ப்ளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்து மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ ஷுட் தேங்க் ராஜ்குமார் சார். அவர்கிட்ட அன்றைக்கே சொன்னேன், ரங்கூன் வழியா வந்து அவர் கௌதம் கார்த்திக்கு ஒரு கெரியர் சேஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க. இப்போ அமரன் வழியா அவர் சிவகார்த்திகேயன் ஒரு கெரியர் டிஃபைனிங் ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கும் எப்போ வந்து போய் துண்டு போட்டு வைக்கிறேன், எனக்கும் ஏதாவது கெரியர் சேஞ்சிங் ரோல் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சேன். So it wouldn't have been again possible without a team like this. Sai sir, Shiva, அவர் பத்தி சொல்லணும்னா அவர் பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ சைலண்டாக இருந்துட்டு கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருப்பாரு. பட் ஹீஸ் வெரி சீரியஸ் when it comes to his roles. அங்கே இருந்துட்டு he'll keep looking at what he can do to improvise. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா he'll be quiet, he'll try to improvise it in so many ways. It's very nice. அவர் வந்து புதுசா ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்றது, ஒரு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ரூட் இல்லாமல் ஒரு ரோல் வந்து ரொம்ப அவரோட பார்த்து டிஃபைன் பண்ற மாதிரி எடுக்கிறது வந்து it's very nice and endearing to watch close by. And G.V. Prakash sir, Kalai and sir, எல்லாத்துக்குமே வந்து congratulations as a team that everybody is being appreciated. ஏன்னா யாரு கூப்பிட்டு வாழ்த்துனா கூட அவங்க சொல்றது டீம் மொத்தத்துக்கும் சொல்லுங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ நல்லா வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க, அது தெரியுது ஸ்க்ரீன்லன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் மோரோவர் RK5, கமல் சார், மகேந்திரன் சார், ஏன்னா இதை வந்து அவங்க மவுண்ட் பண்ண விதம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இட்ஸ் ஈஸி இது கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி இதோ இது இல்லைன்னா லவ் ஸ்டோரி அது இல்லாமல் கரெக்டான போய் அங்கே நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் காட்டணும், அவங்களுக்கு காட்டி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்லையும் வந்து கபிலன் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எவ்ரிவேர் they did what was important for the film to go reach the audience in the right way. இல்லைன்னா சம்டைம் நம்ம வேற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு வந்து வேற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஜோல்ட் தெரியும். ஸோ இட் வாஸ் டன் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் கரெக்டாக மவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்ததுக்கு ஐ ஹேவ் டு தேங்க் RK5, மகேந்திரன் சார், கமல் சார் அண்ட் அவ்வளோதான். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டைம் கமல் சார் சினிமாவுக்கு வந்து அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரோட வேலை செய்ய போகிறோம். பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, பொறுப்பும் பயமும் இருந்துச்சு.
ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் பண்ணேன். அண்ட் பட் அதை தாண்டி கமர்ஷியலாகவும் இந்த படம் இவ்வளோ பெரிய ஷேர், இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு ஐம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் டு காட், பிகாஸ் இப்படி ஒரு பிளெஸிங் அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோல் டீம், சிவா, சாய் பல்லவி, த டிஓபி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்ட போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் ராஜ்குமார். ஸோ நான் கதை கேட்ட போதே எனக்கு எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் வெரி இன்வால்வ் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் ரிலீஸ்க்காகவும் லாஸ்ட் மினிட்ல வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. பட் சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு இமோஷன் அண்ட் இந்த வார் பேக்ட்ராப் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆக்ஷன் லவ்ன்ற போது அந்த ஷிஃப்ட்டை வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அது ஆர்ஆரில் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போய் சேர்ந்துருச்சு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல். தமிழ்நாட்டில் வந்து எனக்கு அமரன் பெரிய பிளாக் பஸ்டர், தெலுங்குல லக்கி பாஸ்கர் பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ என்ன சொல்கிறது, I think it's time to celebrate. Thank you all. Thanks team Amaran. I'm really thankful that I worked and I'm a part of this. And thanks Rajkumar for keeping me a part of your huge, ambitious and emotional saga. The family of Major Mukund Varadarajan sir and Major Mukund Varadarajan sir for allowing us to do this film. அப்புறம் முக்கியமாக இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆச்சு. 12 மணிக்கு சத்யம் தேட்டரில் ஒரு ப்ரெஸ் ஷோ நடந்தது. ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் ஷோ ஒரு 12லேருந்து 3 மணி வரைக்கும் இருந்துச்சு இன்டர்வலோடு சேர்த்து. அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சுட்டு வெளியில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் முக்கால்வாசி பேர் அங்கேயும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எல்லோரும் கூட இருந்திருப்பீங்க. வெளியில் வந்த உங்களுடைய முகங்கள், நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ரியாக்ட் பண்ண அந்த நிமிடங்கள், அதுதான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அத்தனை பேர் வந்து தொட்டு கொஞ்சி கட்டி பிடிச்சி அவ்வளோ பாராட்டினீங்க படத்தை. அது ரொம்ப நெகிழ வச்சது என்ன. அதுக்கப்புறம் பல பாராட்டுகள் வந்திருக்கு. பட் ஸ்டில் அதுதான் வந்து முதல் தியேட்டர் ஆடியன்ஸோட நான் பார்த்தது வந்து அந்த ப்ரெஷ் ஷோ தான். அதுக்கு முன்னாடி அங்கேயும் ஓடிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் சவுண்ட் கரெக்டாக இருக்கா, பிக்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் கிவிங் தட் அஷ்யூரன்ஸ் டு மீ அன்னைக்கு அந்த ப்ரெஷ் ஷோவில். ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்தது என்னோட டீம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 28, 29 போல வேர்ல்டு வைட் ரெடியான எல்லா இன்டர்நேஷனலுக்கு தேவையான காப்பீஸ்லேருந்து டொமஸ்டிக் காப்பீஸ்லேருந்து அத்தனையும் கொடுத்து முடிச்சிருந்தோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே, நம்ம வேலையை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இதை ஆடியன்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுவோம், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற ஒரு ஹோல்சமாக, ஒரு ஹோலிஸ்டிக்காக கிடைச்சிருக்கிற ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆடியன்ஸ் எந்த ஜானரில் எந்த கண்டென்ட்டை எந்த படமாக இருந்தாலும் அதை சின்சியராக ஜென்யூனாக சொன்னால் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி இன்டர்நேஷ்னலி இருக்கிற உலக தமிழர்களும் சரி அதை வந்து இமீடியட்டாக கனெக்ட் பண்ணி அதை ஒரு பெரிய வெற்றி அடைய செய்வாங்க, அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். தேங்க்யூ ஆடியன்ஸ் ஃபார் தட். மக்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட அந்த ஏகோபித்த ஆதரவு வந்து எனக்கு மகிழ்ச்சிங்கிறது சொல்கிறத விட ரொம்ப நெகிழ வச்சிருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். இது வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதில் நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க இதில் எத்தனை நிஜம், எது உண்மை, எது சித்தரிப்பு, இதில் எல்லாமே நடந்ததா, இதில் எதெல்லாம் உங்களோட கற்பனை, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இது பயோகிராபிக்கல் பிக்சர் அப்படிங்கிறது ஒரு ஜானர். டைட்டானிக் நம்ம பார்க்குறோம்னா ஒரு நிஜ சம்பவம். இந்த மாதிரி ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. இப்படி நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய படங்கள் இருக்குது. அதுக்குன்னு ஜானர் இருக்குது, அதுக்குன்னு நியாய தர்மங்கள் இருக்குது ஸ்க்ரீன் பிளேல. அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு எழுதப்பட்ட ஒரு கதை இது, திரைக்கதை இது. அண்ட் திரைக்கதையாகவும் இதுக்கு நியாயம் செய்யணும். இப்போது அந்த எல்லா நியாய தர்மங்களும் கரெக்டாக கடைபிடிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது, ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. அதுக்கு என்னோட டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தோட கதாநாயகன், ஒரு கதாநாயகன் ஒரு கதையை ஓகே இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து படமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிற படம் முதல்ல ஒரு உயிர் பெறுது. அப்புறம் தான் அது படமா மாறுது. நான் நிறைய மேடைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறதெல்லாம் தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல அந்த வாய்ப்பு தான் வந்து வெற்றியை தருது. ஸோ அந்த வகையில் சிவகார்த்திகேயன் இந்த கதையை ஓகே பண்ணி கடைசி வரைக்கும் நடிச்சு கொடுத்து இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இவ்வளோ பெரிய சக்ஸஸாக ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஆதர்ச நாயகனா அவர் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சார், மகேந்திரன் சார், கமல்ஹாசன் சார் அண்ட் மகேந்திரன் சார். கமல்ஹாசன் சார் அண்ட் மகேந்திரன் சார் இதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணாலும் இல்லை ஒரு சில படங்கள் பண்ணாலும் எத்தனை ஆண்டுகள் நான் இந்த திரையுலகத்தில் இருந்தாலும் இவங்க 2 பேரும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவி வந்து அது மறக்க முடியாத ஒரு உதவி. இவங்க நான் எத்தனை படங்கள் செய்தாலும் அது எல்லாத்துலேயும் இவங்க தயாரிப்பாளர்களாக இருக்காங்களோ இல்லையோ இவங்களுடைய பங்கு என் வாழ்க்கையில் என்றும் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பங்கு இவங்க 2 பேருக்கும் என்னோட லைஃப்ல இருக்கு. தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ மகேந்திரன் சார், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் சோனி பிக்சர்ஸ் இந்த படத்துல ஜாயிண்ட் வெஞ்சர்ல அவங்களும் ஒரு ப்ரொடியூசரா இதுல இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க இந்த படத்துல என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. லாடா, விவேக் கிருஷ்ணானி, மிருணாலினி அண்ட் சோ மெனி அதர்ஸ் ஃப்ரம் த டீம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்தை என்கிட்ட இப்படி ஒரு கதை ஆக்கலாம், இந்த படத்தை நம்ம ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு என் கூட சேர்ந்து கனவு கண்ட ஒருத்தர் வக்கீல் கான் ஆஃப் காட் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட். இந்த படத்துல கோ ப்ரொடியூசர்னு ஒரு கிரெடிட் இருக்கும் அவருக்கு. I am always grateful to him. The entire project Amaran is grateful to him. ஏன்னா அவர் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலான்ற அந்த முதல் என்னோட ஆரம்ப கனவுல கூடவே இருந்தவர் அவர். இப்போ வரைக்கும் பயணிக்கிறாரு. தேங்க்யூ வேக்கி, wherever you are, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் டிஸ்னி வந்து இந்த படத்துல ஆன் கிரவுண்ட் இருக்கிற ப்ரொடியூசர் அவர் தான் சொல்லலாம், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசருங்கிறத தாண்டி. ஸோ அனைத்து களப்பணிகளையும் செவ்வனே செய்து சிறப்பாக இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் வரைக்கும், இந்த சக்சஸ் மீட் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கிற டிஸ்னி அண்ட் டீமுக்கு நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் செந்தில், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஸ்ரீதர் டூ, சத்யா, அஜய், கார்த்திக், ராஜேஷ், தினேஷ், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் என்னோட உதவி இயக்குநர்களுக்கு நன்றி. இந்த படத்தோட சவுண்ட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு முன்னாடிலேருந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் சச்சின் ஹரி ஆஃப் சிங் சினிமா, நிறைய பேர்ல இவங்க நிறைய இடத்துல இவங்களோட பேரை விட்டுருவாங்க. நான் கூட ஆடியோ லான்ச்ல சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கு இந்த படம் ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுக்கு சாயோட விஷுவல்ஸும் படத்தோட மேக்கிங் அண்ட் சவுண்ட் டிசைனர் சச்சின் ஹரி ஆஃப் சிங் சினிமா அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல்பம் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அண்ட் அவரோட ஃபென்டாஸ்டிக் டீம் ஜெஹோவாசன் எனும் ஜெஹோவாசன், கரெக்டா சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அந்த பேரை. ஜோ அண்ட் அவரோட டீம் தினேஷ், இவங்க எல்லாரும் ஒரு பெரிய பக்க பலம் எனக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த படத்துல நிறைய டென்ஷன் இருந்தது, நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் என் கூடவே ஒன்னா இருந்து அந்த ஃபைனல் 1 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல வந்து எனக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப துணையா இருந்தாங்க, along the sound department. Special thanks to GV sir and team for that. Thank you. And படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார். இது படம் எப்படின்னா இது ஒரு மிக்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த வகையில் நான் ராஜீவன் சார் வந்து எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு சார் வந்து பங்கா இருந்திருக்காங்க, பெரிய பெரிய இயக்குநர்களோடு பணியாற்றி இருக்காங்க. பட் அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த கதையோட கனெக்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ள சார் வந்தாங்க. ரொம்ப நன்றி சார், ராஜீவன் சார். யுவர் டீம் has been excellent, be it from Bombay or Chennai, both the teams have been extraordinary. Thank you for that. Thank you ராஜீவன் சார். சேகர் சார் இந்த படத்தோட கலை இயக்குனரா இந்த படத்துல அவரோட பணி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி கிஃப்டட் அபவுட் த டீம். அண்ட் இப்போ நான் சாய் பல்லவி வந்து ஆமீர் கான் சார் கம்பெனியில் ஒரு படம் பண்றாங்க, அது ரிலீஸ் ஆக போகுது அடுத்தது. இல்லை எதுக்கு சொல்றேன் ஹிந்தியில். ஐ திங்க் அவங்க வந்து ஆமீர் கான் சாரோட மாடியூலே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமீர் கான் சார் வந்து எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்க மாட்டார். சம்பளம் வாங்காம அந்த படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ஷேர் எடுத்துப்பாரு. இந்த படத்துல ரெம்யூனரேஷன் வாங்கி தான் நடிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் ரியல் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் கம்ஸ் when women succeed. ஐ திங்க் அவங்களோட வேலை முறையிலேயே ஒரு மாடியூல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு அந்த மாதிரி கூட அவங்க அடுத்தடுத்த படங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு படத்துக்கும் அவங்களோட பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஐ திங்க் அது அவங்க எவ்வளவு தூரம் உணர்றாங்கன்னு தெரியல. I as a director and we as a team we have felt that. Thank you Sai Pallavi for that. Thank you. And moreover நான் வந்து இந்த படத்தை ஒரு சமப்பா சொல்லணும் அப்படின்னா
ஒரு வீரனுடைய வாழ்க்கை ஒரு வீராங்கனையுடைய பார்வையில் இருந்து அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பேசிக்கா மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் அண்ட் இந்து ரெபேக்கா வர்கீஸ் இவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த படத்துல மெயினான படமா ஆகியிருக்கு. இதுல நிறைய இதை பத்தி நான் இப்ப பேசலாமான்னு தெரியல. ஒரு சில விமர்சனங்கள் அங்கங்க எழுந்தது. அது நானே அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்றேன். இந்த படத்துல வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் மேம் முதல்ல வைத்த ஒரு கோரிக்கை, முகுந்த் ஒரு தமிழர், அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இதுக்கு காஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்க என்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை. அண்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அக்மார் தமிழனா தெரிஞ்சாரு. அண்ட் அவரும் இந்த படத்துக்குள்ள அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்தாரு. ஒரு அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாரதியார் பாட்டை இன்னைக்கு ஹிந்திலையும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு தான் ஒலிக்குது, தெலுங்குலையும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு தான் ஒலிக்குது, உலகமெங்கும் அந்த பாரதியார் பாடல் தான் ஒலிக்குது. ஸோ இந்த பாட்டை சோல்ஃபுல்லா சிவகார்த்திகேயன் அந்த குழந்தையோட பாடின அன்னைக்கு எனக்கு இந்த படத்துடைய வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கும் காரணம் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்குள்ள வந்தது எவ்வளோ பெரிய பலம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு தமிழர் அடையாளம் இந்த படத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரள திருவாண்டத்தை சேர்ந்த அவரின் மனைவி வைத்த கோரிக்கை. அதே போல் அவங்க அம்மா அப்பா, அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜன் தினம் தினம் அவரோட தந்தைய செல்லமா நைனா நைனா என்று அழைக்கும் அந்த வரதராஜன் மற்றும் அவர் ஸ்வீட்டி என்று தினமும் அவர் தாயை, அதாவது அழைக்கிற அந்த தாய் கீதா, வரதராஜன் கீதா, இவங்க ரெண்டு பேரும் வச்ச கோரிக்கை வந்து முகுந்த் எப்பவுமே தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். அவன் வந்து தன்னுடைய சர்டிபிகேட்ல கூட எந்தவித குறியீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால அவனுக்கு இந்தியன் தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் ஒரு ஆர்மி மேனா இந்த படத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் என்ன முதல் மீட்டிங்லயே கேட்டுக்கொண்டாங்க. அதை தாண்டி நம்ம ஒரு இயக்குனரா ஒரு டீமா ஒரு இந்த கலை பயணத்துல நம்ம வந்து ஒரு ட்ரிபியூட்டா ஒரு படத்தை எடுத்திருக்கோம். அந்த படத்துல இன்னார்னு பிரிச்சு பார்க்கிற இது அவர் வேற ஏதாவது சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம் பார்வையில படல. ஏன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நானும் அவங்கள என்னன்னு கேட்கல, அவங்களும் என்ன என்னன்னு கேட்கல. இப்படிதான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஐ திங்க் அதை தாண்டி மேஜர் முகுந்த் வரதராஜன் அசோக சக்கர விருது பெற்றவர். அவர் ஆற்றிய அந்த சிறப்பான பணிக்கும் அந்த தியாகத்திற்கும் மரியாதை நியாயமாக அமரன் படம் செய்திருக்கிறது என்று நான் மனதார நம்புகிறேன். நீங்க எல்லாரும் கூட அதை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை ப்ரொடக்ஷன் டிசைனர் அஜுவல் சார், சாய் சார், ராஜ்குமார் சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படம் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான ரீசன் ராஜ்குமார் அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற அனைவருக்கும் நன்றி. First is always special. I think I should thank mainly ராஜ்குமார் சார். ஃபர்ஸ்ட் ஃபில்மாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் பண்ணி அவர் அந்த நம்பிக்கை கொடுத்து இந்த படத்தை கொடுத்தாரு. அண்ட் மயந்தன் சார் அண்ட் டிஸ்னி சார் அவங்களோட சப்போர்ட் தான் எப்பயுமே இருந்துச்சு. அண்ட் அவர் ஹீரோ அவரும் சப்போர்ட் பண்ணார் அவ்வளோதான். அண்ட் வாட் டு சே, எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். காஷ்மீரில் put our blood and sweat, each and everything for the film. It was very hard and அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே மறக்க மாட்டாங்க. The whole crew of Amaran. Thank you and my team especially. Thank you Sai ma'am. You are always நிறைய தடவை அதை பார்த்துருக்கேன், பட் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன். ஆன் ஸ்க்ரீன் படம் ஃபைனல் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஜிவி சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்கோர் அண்ட் ராஜவன் சார் ஆல்வேஸ் தேர் beside me. அண்ட் கலை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். அண்ட் சேகர் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவா சார், அவரை பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வார்த்தையே வராது, பட் இஸ் மோர் தென் வாட் வி திங்க். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நான் எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். அது என்னால் ஆடியோ லான்ச்சில் கூட எதுவுமே சொல்ல முடியல, பேச முடியல. இப்போ எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.